என்ன சார் தொடர்ந்து பாத்துறாதீங்க, மேடம் கிஸ் அடிச்சிருவாங்க. என்ன ஆக்சுவலா நான் ஒரு காதல் டாக்டர். லவ்ல ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க. எத்தனை லவ் மேடம் இருக்கு? 4-5 இருக்குப்பா. 4-5 இருக்கு. அங்க போயிட்டு வரேன், அங்கதான் ஈஸியா விழும். அங்க போனா அவன்கிட்ட கிழிச்சிருவாரு. என் பேர் என்ன தெரியுமாமா? எனக்கு தேவையில்ல உன் பேரு. என் பேர் தான் ரேஷ்மா. ரேஷ்மா, நான் ஒரு சைக்காட்டிஸ்ட். மேடம், இவன்லாம் சைடு ஆர்டிஸ்ட் சொன்னாலே நம்ப மாட்டானுங்க. இதுல சைக்காட்டிஸ்ட் வேற. ரேஷ்மா மேடம் எவ்வளவு அழகா இருக்காங்க பாரு. ஆமாப்பா, ரேஷ்மாக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்கப்பா. ஏன் தெரியுமா? எப்பவாவது லேடி கட்ட போடுற எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்க. எப்பவுமே லேடி கட்ட எப்படிமா போடுற? உன்னால மட்டும் முடியுது. பெரிய காமெடிப்பா, சிரிச்சிருங்க எல்லாரும். சித்தப்பு கிட்ட போங்க, சித்தப்பா கிட்ட போங்க. ஐயா வந்துருங்க மேடம், சித்தப்பாவை சோதனை பண்ணுங்க. இது தெரியாம இவ்வளவு நேரம் அங்க போறாரு. ஐயா, ஏதோ சின்ன பசங்க கஷ்டப்படுறோம். ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இப்படி கஷ்டப்பட்டு எங்களை கஷ்டப்படுத்தி அடுத்த வாரம் எங்களை கூப்பிடுவாங்களா? உங்களை கூப்பிடணும். ஆமாங்க சார், உங்களை கூப்பிடணும். ஆமாங்க சார். அதுக்கு நான் சிரிக்கணும். ஆமாங்க சார், ப்ளீஸ் சார். சிரிச்சிட்டேன். அப்பா, எப்படி பாத்தீங்களா? நான் இன்னும் சிரிக்கவே இல்ல. ஏதோ என்னால முடிஞ்சது 2 பேர், இதுவே பெருசு. அப்பா, எவ்வளவு கஷ்டம் சிரிக்காம இருக்குது. அவன் நடந்து போறது பாரு, சிரிச்சுடா. எப்படி இருக்காங்க பாருங்க எங்க மேடம். கொஞ்சம் பொம்பளை மாதிரி நட. மேடம் அந்த கெட்ட போட்டுக்கல. உட்காருங்க மேடம். வணக்கம்ப்பா, நான் தான் சைக்காட்டிஸ்ட் ரேஷ்மா. காதல்ல யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா இருந்தா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து நான் தீர்த்து வைப்பேன். இந்த கவுன்சிலிங் சென்டர் நான் ஏன் நடத்துறேன்னா, மாசம் வீட்டு வாடகை கொடுக்கணும். வீட்டு வாடகை கொடுக்கலன்னா வீட்டுக்காரன் செருப்பால் அடிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மூஞ்சிக்கு 3 கிலோல மேக்கப் போடணும். இல்லைன்னா உங்க வண்டவாளம் தண்டவாளம் எறியலாம். அதுக்காக தானே மேடம் நடத்துறீங்க. எல்லாத்தையும் ஒப்புச்சிட்டியா? உட்காருப்பா. பட் இருந்தாலும் இன்னைக்கு காதல்ல பல பேர் பிரச்சனையில கண்ணா பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தனும் காதல்ல டிப்ரெஷன் ஆகி வெறித்தனமா இருக்கானுங்க மேடம். அவனுங்க வந்தானுங்கன்னா உங்களை கடிச்சு கழுத்து அறுத்துருவாங்க. வந்தல இருந்து நீ கழுத்து அறுத்துட்டு இருக்க, இது பத்தாதாப்பா? ஒவ்வொருத்தனா வர சொல்றேன், பாருங்க. தம்பி பார்த்தா பண்ணுங்க. ஏதோ 20 பேர் என் காமெடிக்கு கையை தட்டிட்டு இருந்தானுங்க. அவனையும் பிளான் பண்ணி அங்கேயும் இங்கே அனுப்பிட்டா. இது யாரு எனக்கு கை தட்டுவா? காதல் தோல்வியா? தம்பி அந்த மியூசிக் ஆஃப் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் உயிரை கொடுத்து காமெடி பண்ணியா அவங்க சிரிக்கல. நீ வெறும் மெழுகுவர்த்தியை கொடுத்தா சிரிச்சுவாங்களா? என் பேர் வினோத். உங்க பேரு? ஓ, திவ்யாவா? எனக்கு பெரிய காமெடியான ஆசை. எனக்கும் தான். உனக்கு நல்ல ஹீரோயினான ஆசையா? ரெண்டுமே நடக்காது. நான் போரூர்ல இருக்கேன், நீ போயஸ் கார்டன்ல இருக்கியா? வினோத், போரூர்ல இருந்துட்டு போயஸ் கார்டனுக்கு போகலாம்னு நினைக்கிறியா? ஏன் போரூர்ல இருக்கலாம் போயஸ் கார்டன் போக கூடாதா? ஒரு நாள் இந்த போரூர் போயஸ் கார்டனுக்கு போகும். திவ்யா, திவ்யா எங்கடா இருக்க? நீ இல்லைன்னு என்ன எல்லாரும் கலாய்க்கிறாங்கடா. திவ்யா எங்கடா போயிட்ட? திவ்யா கண்ணை முடிச்சு பார்த்ததும் நீ இல்லைன்னு எப்படி துடிச்சு போயிருந்தேம்மா. பாரு 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 பாரு, வீடெல்லாம் வெளிச்சம், இங்க என்ன இல்லை, நமக்குன்னு ஒரு செட்டு, எபிசோடுக்கு ஏற்ற மாதிரி துட்டு, இங்க நம்ம 2 பேர் மட்டும் இருக்கலாம்டா. ஏன்டா நான் என்னடா அப்படி பெருசா கேட்டேன்? பெருசா கேட்டியா? டேய், இது வரைக்கும் 24 எபிசோட் நடந்திருக்கு. எல்லா எபிசோட்லயும் பெரிய கேரக்டரா வாங்கி பண்ணிருக்கேன். 10ஆவதுக்கு ஒரு கேரக்டர் பண்ண மாட்டார் இவரு. 5 ரஜினி, 4 கமல், 3 சிம்பு, 8 தனுசு,
இப்படிதான் பண்ணிருக்கேன். அத கூட விடுப்பா. இவ்வளவு நாள் இருக்கே, எனக்கு ஒரு முக்கிய கேரக்டர் கொடுக்கணும்னு தோணுச்சா? உங்களுக்கு முக்கிய கதாபாத்திரமா? ஆமா. இந்த முழுவாத சாரிப்பா, இல்லப்பா, கொஞ்சம் டைம் எடுத்து ரிலாக்ஸா கலாய். எல்லாம் ரெடியா இருங்க. சார் என்ன ஏதோ கலாய்க்க போறாரு. மேடம், இந்த கழுவாத பாத்திரத்துக்கு முக்கிய பாத்திரம்லாம் கொடுக்க மாட்டாங்க. பாருங்க திவ்யா, ஏன்டா ஏன் அப்படின்னா பெருசா கேட்டேன். எனக்கு அவர்தான் பிடிச்சிருக்கு. ஆதியா தானே எல்லாரும் பிரச்சனையும். இவரு மட்டும் ஷோக்கு வராம இருந்தா நீ என் கூட வந்திருப்பல. இருடா, இப்போ அவர் முடிச்சிடுற. அப்படின்னா அவர் பெருசா பண்ணிட்டாரு. அவர் சூப்பரா டான்ஸ் ஆடுவாரு. நீ உன் இஷ்டத்துக்கு ஆடுவ. நீ ஒன்னும் கவலைப்படாதடா. நீ ஒன்னா சொல்றா. என் திவ்யாக்காக என்ன ஒன்னா பண்றடா. சார், நான் என் திவ்யாக்காக என்ன ஒன்னா செய்வேன் சார். ஆனா என் திவ்யா மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க சார். நான் எங்கேயா எடுத்தேன் கொடுக்க? சார் எடுத்துங்க சார், உங்களுக்கு தான் எடுத்துங்க சார். அப்புறம் நீயே கொடுத்துட்டு அப்புறம் திவ்யா விட்டுருங்க. நான் எங்க போட்டோம்? பிடிக்கலன்னா விடுங்கப்பா சார். என்ன வேணா எடுத்துங்க சார். சார் திவ்யா சொல்டா. என் திவ்யாக்காக எதுவும் செய்ய மாட்டேனா, என்னடா செய்யணும்? ஆடுவேன்னு சொன்னீங்கல்ல, ஆடிதான். சார் ஆடிட்டா என் திவ்யா கொடுத்துருவீங்களா? போமா, நீ கூட்டு போயிட மாட்டீங்களா? நான் எடுக்கல, நீ ஆடிட்டு கூட்டிட்டு போயா? பாத்தீங்களா, ஒரு காமெடி ஷோவை டான்ஸ் ஷோவா மாத்த இவனால மட்டும்தான் முடியும். நான் ஒரு டிஸ்கோ டான்சர், நான் பாடும் பாடல்கள் சூப்பர். நான் ஒரு டிஸ்கோ டான்சர், எங்கேயும் எந்த கீதம், எங்கேயும் எந்த நாதம். நான் பாட, நான் ஆட, எல்லாரும் கூட பாடுங்கள். நான் ஒரு டிஸ்கோ டான்சர், நான் பாடும் பாடல்கள் சூப்பர். நான் ஒரு டிஸ்கோ டான்சர். ரேஷ்மா, அவர் மாதிரி ஆட்டுனா. சரி, அவர் சார் மாதிரி ஆடுனீங்க. நீங்க சொல்லுங்க சார். ஆட்டலாம் சார். சூப்பரா ஆடினப்பா. அவங்க அப்பா மாதிரி ஆடி காமிங்க. சார் அவர் லெஜெண்ட். ஏதோ உங்களை மாதிரி ஆட சொன்னாங்க, ஆட்டேன். அப்பா மாதிரி ஆடணும்னா ஆடுங்க. அப்ப நீங்க தானே சார் ஆடணும். நீங்க ஆடுங்க. ஃபாதர், ஃபாதர் வரமாட்டேன் ஃபாதர். சார் என் ஃபாதர் இல்ல சார், உங்க ஃபாதர். ஃபாதர் அப்படியா? இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கிட்டா வந்துருவாரா? ஓ, பாட்டு பாட தானே வந்துருவாரா? கால் துடிக்குமா? ஃபாதர் பாட்டு பாடுங்க ஃபாதர். ஏலேலங்கிளியே, என்னை தாலாட்டும் இசையே, உன்னை பாடாத நாளில்லையே, அடி கண்ணம்மா பாடாத நாளில்லையே. பாட்டு பாட்டு அதை நான் பாட கேட்டு என்ன பாராட்ட நீ இல்லையே, அடி கண்ணம்மா பாராட்ட நீ இல்லையே. ஏலேலங்கிளியே, என்னை தாலாட்டும் இசையே, உன்னை பாடாத நாளில்லையே, அடி கண்ணம்மா பாடாத நாளில்லையே. சோலை குயில் தேடி என்னை பார்க்க வந்துவிடும். என்னப்பா உன் பேர் என்ன? என்ன பிரச்சனை? என் பேர் வினோத். சரிப்பா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஆனா ஒரு பொண்ணு தானே? ஒரு பொண்ணு தான். ஆனா அவ ஆதி கூட போனா. ஆனா பரவாயில்ல, அப்படி இப்படி பேசி இப்போ ஆதி மேட்டையும் சால்வ் பண்ணிட்டோம். ஆனா இப்போ என் திவ்யா காணோம். இப்ப நான் என்ன பண்ணணும்ப்பா? என் திவ்யா எங்கடா இருக்கா? திவ்யா, திவ்யா. ஏய், நான் திவ்யா இல்லப்பா. திவ்யா, திவ்யா. Hey,